யார் ஒருவர் பிறருடைய மானத்தை பாதுகாத்து அவருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். ஏன்? ஒரு முஃமினுடைய மானம், ஒரு முஃமினுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் பெரியது. கஅபாவை பார்த்து சொன்னார்கள், கஅபா நீ மேலானதுதான், ஆனால் உன்னை விட மேலானது ஒரு முஃமினுடைய மானம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அதனால் தான் சொன்னார்கள், யார் ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விடுகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒருவரை பற்றி பேச வருகிறார், அவருடைய குறையை சொல்கிறார், அவருடைய மானத்தை அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அந்த நிமிடத்தில் செய்தார், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார். அப்போது அவர் அதை தடுத்துக் கொண்டால் எனக்கு இது தேவையற்ற செயல், அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பது, அவன் பாவம் செய்தால் அவன் மறைப்பான், அவன் மன்னிப்பான், அவன் மறைத்திருக்கிறான், நீ வெளிப்படுத்த வருகிறாய், என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்துக் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்தில் இருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு